ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம டீ கடையில் வாங்குறது போலவே ரொம்ப டேஸ்டியான பட்டர் பன் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு சின்ன பவுலில் 3/4 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கிறேன். பால் ரொம்ப சூடாக இல்லாமல் லைட்டாக வெதுவெதுப்பான சூடில் இருக்கட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுறேன். சுகர் ஈஸ்ட் எல்லாம் இந்த பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் இதை நல்லா கலக்கி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 15 நிமிடம் இது இருக்கட்டும். அப்போ தான் ஈஸ்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி சூப்பராக ரெடியாகி வரும். 15 நிமிடம் ஆயிடுச்சு. ஈஸ்ட் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். இது கூடவே 3 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்க்குறேன். இதை கை வைத்து நல்லா பிசைந்து விடுறேன். எல்லாம் நல்லா பிசைந்தாச்சு. அடுத்து இதை ஒரு ஒர்க் ஏரியாவில் எடுத்த பிறகு இதை லைட்டாக விரித்து விடுறேன். 2 டீஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் பாருங்கள், இதே போல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் பட்டர் பன் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இந்த பட்டர் அந்த மாவில் சேர்த்த பிறகு மறுபடியும் நான் நல்லா பிசைந்து விடுறேன். ஃபஸ்ட்டு கையிலலாம் நல்லா ஒட்டிட்டு ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நீங்கள் இதை கண்டினியூஸாக 10 நிமிடம் பிசைந்து விட்டுட்டே இருக்கிற நேரம் அது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துடும். இதை பிசைந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துடுச்சு. கையிலெல்லாம் எதுவுமே ஒட்டலை, ஆனால் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விடுறேன். எண்ணெய் தடவி பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் வைக்கிறேன். அப்புறமா இது மேலே மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விடுறேன். நம்ம இப்படி செய்கிறதுனால மாவு பொங்கி வர நேரம் எந்த சைட்லேயுமே ஒட்டாமல் சூப்பராக வரும். இனி இதை நம்ம மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் இது மூடி இருக்கட்டும். அப்போ தான் மாவு நல்லா புளித்து டபுளாக பொங்கி வரும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு டபுளாக பொங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் இதை லைட்டாக பிசைந்து விடுறேன். அடுத்து இதை சின்ன சின்ன பாலாக எடுத்துடலாம். மாவை இதே போல் கையில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே பாலாக சூப்பராக வந்துடும். ரொம்ப சின்ன சைஸ் பாலாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. மாவுக்கு மேலே எந்த கிராக்குமே இல்லாமல் ரொம்ப நல்லா வந்துடுச்சு. இதே போல் எல்லாமே செய்து எடுக்கிறேன். அப்போ தான் மாவுக்கு மேலே எந்த கிராக்குமே இல்லாமல் வரும். மாவு எல்லாத்தையுமே மீடியம் சைஸ் பாலாக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து இதை ஒரு ஈர துணியை வச்சு மூடி வச்சிடுறேன். 15 நிமிடம் இது இப்படியே மூடி இருக்கட்டும். அப்போ மாவோட சைஸ் இன்னும் கொஞ்சம் பொங்கி பெருசாக வரும். பன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 15 நிமிடம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், மாவோட சைஸ் கூட கொஞ்சமாக பெருசாக வந்திருக்குது. இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை இதில் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது ஒன்று ஒட்டாது. அதனால் ஒரே நேரத்தில் 2-3 பால் கூட நீங்கள் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆன பிறகு அடுத்த சைடு திருப்பி போடுறேன். பாருங்கள், பன்னுக்கு மேலே எந்த கிராக்குமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. 2 சைடும் நல்ல கோல்டன் கலர் ப்ரௌனில் ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இதே போலவே நம்ம எல்லா பாலையுமே ரெடி பண்ணி எடுக்கலாம். ஒரு சைட் ஃப்ரை ஆன பிறகு அடுத்த சைட் திருப்பி போடுறேன். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மாவு சீக்கிரமாக வெளியில் கருகிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்கள். இது நம்ம டீ கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே பன் போல் அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 சைடும் நல்ல கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், பன் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்குது. பன் உள்ளெல்லாம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதை நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாம். ஏன்னா நம்ம மைதா மாவில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து தான் மாவு பிசைந்து எடுத்துருக்குறோம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுற கேப்பில் நம்ம இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு பட்டர் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். அப்புறமா 3/4 கப் சுகர் கூட 2 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறத இதில் சேர்க்குறேன். நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா இது கூடவே 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். இனி இது எல்லாத்தையுமே ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா க்ரீமியாக வர்றது வரைக்கும் இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். இதே போல் நல்லா திக்காக வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. பன்னும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பன் எடுத்து நான் கத்தி வச்சு 3/4 அளவு கட் பண்ணுறேன். பாருங்கள், பன்னோட 3/4 அளவுக்கு நான் இதை கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் க்ரீமை ஃபில் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் க்ரீமை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு.
இதே போல் எல்லா பன்லையும் 3/4 அளவு கட் பண்ண பிறகு உள்ள பட்டர் க்ரீம் வச்சு ஃபில் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பட்டர் பன்னை நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பட்டர் பன் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.